நீங்க அழுதுட்டு இருக்கும்போது உங்களை பார்க்குற அந்த உலக மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவளுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அழுதுட்டு இருப்பா, நீ நீலி கண்ணீர் வடிக்காத, ரொம்ப ட்ராமா பண்ணாத, போதும் எழுந்திருச்சு போ, இப்படி தான் இந்த மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனால் நீ அழாத, நீ உன் கண்ணீரை தொடச்சிக்கோ, நீ அழுதுனா என்னால் தாங்க முடியாது, உன் கண்ணீரை சிந்தாத அப்படின்னு உங்களுக்கு அக்கறையாய் உங்களிடத்துல பேசுகிற ஒரு தேவன் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கலாமா பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை? எரேமியா 31:16 வசனம் இப்படி சொல்லுது: நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க செய்த எல்லா கிரியைகளுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. ஐயோ, நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு தோல்விதான் மிஞ்சுதுன்னு ஒருவேளை நீங்க அழுதுட்டு இருக்கலாம். உங்க கண்ணீரை தொடச்சிக்கங்க. கர்த்தர் நீ கண்ணீர் வடிக்காத, தொடச்சிக்கன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் நிச்சயமா என் வாழ்க்கை நான் நம்புற மாதிரி மாறும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமா பலன் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? உங்க கண்களை தொடச்சுக்கங்க, கண்ணீரை தொடச்சுக்கங்க, எழும்புங்க, உங்க வேலைகளை கவனிங்க. மீதிய கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்க கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு.